ஒரு அப்பாவும் மகளும் சேர்ந்து பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்பொழுது அப்பா வந்து மகளை பார்த்து அந்த மகள்கிட்ட கேட்டார், அம்மா, இந்த நூலோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். உடனே மகளும் கொஞ்சம் கூட தாமதிக்கலை, இந்த நூல் ரொம்ப மோசம்ப்பா, இந்த நூல் தான்ப்பா பட்டத்தை பறக்க விடாமல் தடுக்குது, இந்த பட்டத்தினுடைய சுதந்திரத்தை தடுப்பதே இந்த நூல் தான் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லைம்மா, நூல் தான் அதை பறக்க வச்சிட்ருக்கு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? பாருங்க, இந்த நூலை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த பட்டம் பறக்கலை பாருங்க அப்படின்னு சொல்லி மகள் சிரித்தாள். அப்பா உடனே ஒரு கத்திரிக்கோளால் அந்த நூலை வெட்டினார். வெட்டின உடனே என்ன நடந்தது? பட்டம் விடுபட்டு தாறு மாறாக பறந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா சற்று தூரத்தில் போய் அந்த பட்டம் விழுந்துட்டு. பாத்தியாம்மா, அந்த நூலோட கட்டுப்பாட்டு இல்லைன்னொன்னா அந்த பட்டம் போய் கீழே விழுந்துட்டு பார்த்தியா? இதே மாதிரி தான் நமக்கான கட்டுப்பாடுகளும். நமக்கு கட்டுப்பாடு விதித்த நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை தடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சிருப்பதாக நீனு நினைச்சிட்ருக்க. அப்படி இல்லைம்மா, உன்னை பிடிச்சி வைக்கலை, நீ நினச்சிட்ருக்க. அப்படி நீ அறுத்துக்கிட்டு போனாலும் அந்த சுதந்திரம் அப்படின்றது உனக்கு வந்து ரொம்ப தற்காலிகமானது. சீக்கிரமே நீ கீழே விழுந்து விடுவ. இந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் உன்னை கொடிகட்டி பறக்க வச்சிட்ருக்குது அப்படின்றத நீ மறந்துடாத. அந்த கட்டுப்பாட்டிலிருந்து உன்னை அறுத்து கொள்ளாத அப்படின்னு ஒரு பட்டம் விடும் நிகழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய மகளுக்கு ஒழுக்கத்தை பற்றியும் கட்டுப்பாடை பற்றியும் போதித்தார் தகப்பன்.